யார் இந்த கதையை சொல்கிறார்களோ, யார் இதை காது கொடுத்து கேட்கிறார்களோ அவர்கள் என்ன அடைகிறார்கள் என்றால், பிரம்மனினுடைய உலகத்தை அடைந்து தேவர்களுக்கு சமமாக வாழ்வார்கள். வேதத்திற்கு இணையாக உள்ளது இந்த மகாபாரதம். இது புனிதமானது, இது அருமையானது. கேட்கப்படும் எல்லா விஷயத்திலும், of all things that are heard, this is the greatest. இதுவே மேலானது, பரமமானது. இந்த கிரந்தமே வழிபாட்டுக்கு உரியது. இந்த கிரந்தத்தையே வழிபட வேண்டும். இந்த கிரந்தத்தை படிச்சா என்னென்ன பாபம் போகும் அப்படின்னாக்க, கர்ப்பத்திலேயே கருவை கலைக்கும் பாபமானது, அவ்வளோ பெரிய கொடிய பாபம் சிசுவதம், அது போகும். எவன் ஒருவன் கொடூரமான பயங்கரமான பாப்பியாக இருந்தாலும் அவனுடைய பாபமானது நீங்கும். காய்க வாச்சிக்க மானச, உடம்பினால வார்த்தைகளினால மனசால செய்யப்படும் அனைத்து பாவங்களும் தொலைந்து போகும். ஜெய என்ற பெயர் கொண்டது இந்த சரித்திரம். இந்த சரித்திரத்தை யாரு கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வெற்றியில் விருப்பம் இருந்தால் இதை கேளுங்கள். யார் ஒருவர் வெற்றியில் விருப்பம் உடையவர்களோ அவர் இதை விரும்பி கேட்பார்கள். இதை மன்னர்கள் கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னாக்க, எல்லா உலகமும் அவர்களுக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் அவர்களுக்கு அடக்கத்துக்கு வருமா, அவருடைய கண்ட்ரோல்ல வரும். இந்த கதையை கேட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, இயல்பாகவே நிறைவை அளிக்கக்கூடியது இந்த மகாபாரத சரித்திரம். இதுல குறை கண்டுபிடிக்கும் மனம் இல்லாமல் யாரு ஒருவர் கேட்கிறாரோ, இத குத்தம் சொல்லாம குறை சொல்லாம யாரு ஒருத்தர் கேட்கிறாரோ அவர்கள் வாழும் காலத்தில் நோய் பயம் இல்லாமல் வாழ்வார்கள். வைஷம்பாயனர் சொல்றார் இதெல்லாத்தையும், சரியா? நோய் பயம் இல்லாமல் வாழ்வார்களாம். மறு லோகத்துல என்ன ஆகுமோ எனக்குங்கிற பயம் இல்லாமல் வாழ்வார்கள். நீண்ட ஆயுளை கொடுக்கும், நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு தூண்டும், அபாரமான புண்ணியத்தை கொடுக்கும். மழை பருவத்தில், மழை காலத்தில் இதை படிப்போர்கள் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். என்ன ஒரு டிவைன் கோயின்சிடன்ஸ் பாருங்க. ஆரம்பிக்கும் போது நான் இந்த ஸ்லோகத்தை நான் படிக்கல, படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. மகாதேவனுக்கும் பார்வதி மாதாவுக்கும் பிறந்த கார்த்திகேயனுடைய கதை வரும் வரலாறு இது. ரொம்ப செலிப்ரேட்டட் இல்ல, முருகன் அவருடைய கார்த்திகை மாசம் ஆக அவருடைய கதை வரும் வரலாறு இது. அதுக்கப்புறம் இந்த துலா மாசம் மாதிரி புனிதமான மாசங்களில் யாரு ஒருவர் இந்த கதையை சத்குணம் படைத்தவர்களுக்கு சொல்கிறாரோ, சொல்லிக் கொடுக்கிறாரோ அவர்கள் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபட்டு ஸ்வர்க்கத்தின் மீது எந்தவித லட்சியமும் இல்லாமல் பிரம்மத்துடன் ஐக்கியமாவார்களாம். என்ன பார்த்து புறம்படக்கூடாதுன்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கத்துன்ட்டு நீங்க போய் எல்லாருக்கும் சொல்லலாம். ஒரு 4 பேரையான கூட்டி வச்சுட்டு சொல்லலாம், சரியா? இதை ஸ்ராத்த காலத்துல இதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம், எந்த ஸ்லோகம்னு மெசேஜில் திருப்பி கேட்காதீங்க, சரியா? இதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொன்னானா பித்ருக்கள் திருப்தி அடைவார்களாம். வியாசர் இதை கம்பைல் பண்றதுக்கு, மனசுல வாங்கி இதை கம்பைல் பண்ணி ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரத்துக்கு 3 வருஷம் ஆச்சான், வைஷம்பாயனர் சொல்றார். அப்புறம் இதை கேட்போர்களும் படிப்போர்களும் அனைவருக்கும் கர்மம் என்பது பாதிக்கவே பாதிக்காது அப்படிங்கிறார். ஆக யார் இதை கேட்க வேண்டும், யாரெல்லாம் தகுதி அடைய விருப்பம் கொள்கிறார்களோ அவர்கள் இதை முழுமையாக கேட்க வேண்டும், சரியா? இப்போதான் ஆதி பருவத்தில் 6வது உபபருவம் ஆரம்பிச்சிருக்கோம், சரியா? இதை முழுமையாக கேட்க வேண்டும். அப்புறம் இதை கேட்பவர்களும் இதை கேட்க செய்பவர்களும், யாரெல்லாம் வாலண்டியர்ஸ் இருக்கேளோ, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு யாரெல்லாம் வாலண்டியரிங் பண்ணுறேளோ, யதாசக்தி பண்ணுறேளோ, நீங்கள் செய்யறது எதுக்கு சமம்னு இங்கே வைஷம்பாயனர் சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராஜசூய யஜ்ஞம் பண்ணின்னு இருக்கேலாம். இந்த மகாபாரதத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, அட்லீஸ்ட் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுறது இருக்குல்ல,
கிரந்தமாக பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணால் இந்த மொத்த உலகம், இந்த சமுத்திரங்களுடன் அடங்கிய இந்த மொத்த உலகத்தையே அவளுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு சமானமாக வைஷம்பாயனர் சொல்கிறார். கடைசியாக எப்படி முடிக்கிறார் இந்த க்ளோரி ஆஃப் மகாபாரதத்தை அப்படின்னாக்க, தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப எதி ஹாஸ்தி ததன்யத்ர என்னே ஹாஸ்தி ந குத்ரசித். இந்த மகாபாரதம் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் ஆகிய 4 புருஷார்த்தத்தையும் கொடுக்கறது. எந்த 4 புருஷார்த்தத்தை வேதம் கொடுக்கறதோ அது 4த்தையும் இந்த மகாபாரதம் கொடுக்கறது. எது எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எது பாரதத்தில் சொல்லப்படவில்லையோ அது வேறு எங்குமே சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட சிறப்பான மகாபாரதம்